ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் பிடித்தவர்கள் அருகில் வாழ்வது பெருமை அல்ல, பிடித்தவர்கள் மனதில் வாழ்வதுதான் பெருமை. என் தங்கமே, விரும்புவதால் கருவறையில் மீண்டும் இடம் கிடைப்பதில்லை, நல்லா தெரிஞ்சுக்கோ. வெறுப்பதால் கல்லறையும் உன்னை விட்டு விடாது. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்துவிடு. மனசு என்பது மொட்டுக்கள் நிறைந்த மலர் தோட்டம். நீ சிரிக்கும் போது மட்டுமே அதில் பூக்கள் பூக்கும். வாழ்க்கை என்பது புத்தகம் போல தங்கமே. முதல் பக்கம் கருவறை, கடைசி பக்கம் கல்லறை. இடையில் உள்ள பக்கங்களை கண்ணீரால் அல்ல, சிரித்த முகத்தோடு புன்னகையால் வாசித்து விடு. என் செல்வமே, வேண்டாத இடத்தில் ஜெயித்து காட்டுவதை விட உன்னை விட்டு கொடுக்காத மனிதர்களிடத்தை தோற்று நிற்பது சிறந்தது தங்கமே. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நடைமுறையை ஏற்றுக்கோ. அனுபவத்தால் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட என் பிள்ளைக்கு எத்தனை அறிவுரைகளை சொல்லியுள்ளேன், கேட்டு தெரிஞ்சுக்கோ தங்கமே. வாழ்க்கையில் பக்குவப்பட்டு விடுவாய். இன்றைய வாழ்க்கையின் விதியே என்ன தெரியுமா? இன்றைய வாழ்வில் வழியே என்னதென்று தெரியுமா? குயிலை பார்த்து மனிதன் சொன்னான், நீ மட்டும் கருப்பாய் இல்லைனா ரொம்ப நல்லா இருக்கும் என்று. கடலை பார்த்து கூறினான், உப்பு மட்டும் இல்லைனா உன் மதிப்பே தனி என்று. அடுத்து ரோஜாவை பார்த்து கூறினான், முட்கள் இல்லைனா நீ இன்னும் சிறப்பு என்று. இவை மூன்றும் சேர்ந்து மனிதனிடம் சொன்னான், குறைகள் மட்டுமே பார்க்கும் குணம் மட்டும் இல்லைனா நீ எங்கேயோ போயிருப்பாய் என்று. உண்மைதானே தங்கமே? குறைகளை மட்டுமே பார்க்கும் குணம் மட்டும் இல்லை என்றால் நிச்சயமாக மனிதன் எங்கேயோ போயிருப்பான். வாழ வழியா இல்லை. உன்னுடைய கனவு பெரியதாக இருக்கும்போது உனது உழைப்பு கனவை விட பெரியதாக இருக்க வேண்டும். வாழும் வரை பொறாமை இல்லாமல், ஆசை இல்லாமல், சினம் இல்லாமல், கடுஞ்சொல் இல்லாமல், இந்த 4 குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் வாழ்ந்துகிட்டேனா உன் வாழ்க்கை மிக அழகாக இருக்கும். ஓம் சாய்ராம்.